அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட 5000 பேராக உயர்ந்தது மரணம். குவைத் மிக அவசர எச்சரிக்கை, துப்பாக்கிச்சூடு பிரயோகம் நடக்கும் என்று. அதே போல் மிக முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது தகவலாக நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், பிராந்திய களத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் போக்கு மற்றும் முடிவு குறித்து தெளிவின்மை இன்னும் அதிகரித்து வருவதாக முக்கிய தரப்புகள் தகவல் அளிச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, டாக்டர் முகமது அல் புஹைலி அரசியல் ஆய்வாளர் குறிப்பிடுகையில், ஈரானுடைய தரப்பு சரியான ஒரு தீர்மானத்துக்கு இன்னும் வரலை. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாங்க. அமெரிக்கா தரப்பு சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு, அதாவது யுத்த நிறுத்தம், போர் நிறுத்தம் முடிஞ்சிருச்சு, பேச்சுவார்த்தைக்கு வரணுன்னா வாங்க, ஆனால் மீறி ஏதாவது இன்னும் அதிகமாக ஏதாவது செயல்பட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இன்னும் ஒரு கப்பலுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் நாங்கள் மறுபடியும் இதை விட மோசமான முறையில் தாக்குவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல், கிட்டத்தட்ட 5000 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை மக்களே, கிட்டத்தட்ட 5000 பேர். அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக ஜெர்மனியில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வெப்பத்துடைய சூழல் இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு காலநிலை ஆய்வாளர்கள் வட்டாரம் எச்சரிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நீங்களும் இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் அங்கே வெறும் 38, 40, 41 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பம். இங்கே 50, 51 டிகிரி, 52 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்குது. ஏதோ நம்ம இந்த அங்கங்கே போகிற இடங்களில் ஏசி இருக்கிறதால ஓரளவு நம்ம பொழைச்சிக்கிறோம். அந்த நாட்டில் ஏசி எங்கேயுமே இல்லை அப்படின்றதால தான் உயிரிழப்புகள் அதிகமாகுது. அதே மாதிரி அடுத்த முக்கியமான தகவலை குவைத்துறை உள்துறை அமைச்சகம் மிக முக்கிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகம் ஜூலை 12 முதல் 14 வரை உவா தீவுக்கு ஹாபர் தீவுக்கும் இடையே நேரடி துப்பாக்கி சுடும் பயிற்சி நடத்த போகிறார்கள். இந்த பயிற்சி காலை 6 மணி முதல் 10 மணி வரை கடலோர பகுதியில் நடைபெறும். பிராவோ ட்ரைனிங். கடற்பயணிகள், மீனவர்கள் மற்றும் படகு உரிமையாளர்கள் பயிற்சி நடைபெறும் இடத்தை அணுக வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதில் பார்த்திங்கன்னா, நான் அந்த நாட்டிக்கல் ஜிபிஎஸ் இதை நான் அதில் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணேன், வீடியோவில் முன்னாடி அட்டாச் பண்ணுறேன் எடிட்டில். அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். கடல் தொழிலுக்கு போகிறவங்க அல்லது கடலுக்குள்ளே போகிறவங்க உங்களுடைய மார்க்கரில் ஜிபிஎஸ் நாட்டிக்கல் மைல் எத்தனைன்றதை 1, 2, 3, 4 4 இதை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பகுதிக்குரிய நாட்டிக்கல் மைல் எதுன்னு இந்த ஜிபிஎஸ் இதை நான் முன்னாடி எடிட்டிங்கில் போடுறேன். அதை பார்த்துக்கோங்க, அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பகுதிகளுக்கு தயவு செய்த காரணத்தை கொண்டும் போகாதீங்க அன்பார்ந்த உறவுகளே. ரொம்ப கவனம். ஏன்னா இது லைவ் நேரடி துப்பாக்கிச்சூடு நடத்த போகிறாங்க. இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் உள்ளே போனாலும் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடனடியாக அவேர்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். தகவலை முடிந்த வரைக்கும் தெரிந்த நண்பர்கள், கடல் தொழில் சம்மந்தப்பட்ட போட்டில் கடலுக்குள்ளே போகிறவங்க, ட்ரிப் ஆக்களை கூட்டிகிட்டு போகிறவங்க, ஜெட் ஸ்கை வச்சுருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து கவனமாக இருங்க. أهلا بكم مشاهدينا الكرام في تغطية حية ومتجددة من برنامج الحدث، نتابع فيها على مدى ساعتين مستجدات الأوضاع الدولية والإقليمية، ونرصد من خلالها مع محللين داخل الاستديو ومراسلين خارجه تطورات المشهد الإقليمي المتوتر والغموض الذي يحيط بمسار ومصير المفاوضات العالقة بين الرسائل الخشنة في الميدان. في تغطيتنا مشاهدينا الكرام نحلل ما وراء التصعيد في مضيق هرمز ومناورات طهران لاختطاف الممر المائي، ونقف أيضا عند أوراق الضغط الأمريكية والإطار الدولي المطلوب لحماية حركة الملاحة في المضيق. كما نتوقف عند قراءة الداخل الإيراني والصراع بين دعاة التسوية وخصومها وانعكاسه على مستقبل التفاوض.
ونفتح نافذة على القدرة المجتمع الدولي على حل العقدة الإقليمية وتحرير مضيق هرمز من قيود السياسات وحسابات التفاوض. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ජාබරියා. ආයු බොහෝ වේවා. යහපත් දවසක් වේවා. සුබ දවසක් වේවා. රුධිර බින්දක් පරිත්‍යාග කරමින් ජීවිතයක් බේරාගමු. කුවයිට් රටේ කුවයිට් රටවිරු එකමුතුව කුවයිට් මචං අමිත් සහෝදරයාගේ ප්‍රධානත්වයෙන් 7 වෙනි වතාවට ලේ දන් දීම කඳවුමක් කුවයිට් රටේ ලබන සිකුරාදා 17 වෙනිදා ජුලි මාස 17 වෙනිදා ඔබටත් ඔබගේ නිවාඩුව එදා දිනය පරිත්‍යාග දිනයක් කරගන්න පුළුවන්. රුධිර බින්දක් පරිත්‍යාග කරමින් දහවල් 2 සිට රාත්‍රී 7 වෙනකම් අවස්ථාව තියෙනවා. සිකුරාදා දවසේ ඔබට නිවාඩුවක් තියෙනවා නම් අනිවාර්යෙන් ඒ නිවාඩුව මෙන්න මේ වගේ ප්‍රයෝජනවන්ත දවසක් විදියට භාවිතා කරන්න. හැමෝම සහභාගී වෙන්න. ජාබරියා ලේ බැංකුව 17 වන දින සිකුරාදා ජූලි මාස